ஏண்டி இத்தனை நாளா ஒன்னையும் கேணும் என்ன இந்த ஒன்னையும் காணும் இன்னைக்கு என்னடி நம்ம மாளிகைக்கு முன்னால ஆரோ வந்து நொங்குங்குது நொங்கு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னிலே கிடக்குது அது மாசி மந்திரிக்கே இங்கேயே சிட்டபாவம் கிடக்குது அந்த ரெண்டு போகுது இதை அத்தை நோக்கிறக்கே சரியா இருக்குது நம்மளுக்கு அங்கே நங்கே ஆமா ஆமா கேக்குதா ஆமா நொங்குதான் கேக்குது நங்கே இத்தனை நாளும் இல்லாம தாரணி நம்மளை வந்து நங்கையான்னு கூப்பிடுற கொழுந்தியா ஏனே நம்மளை வந்து ஆறு பல நாளும் இல்லாம நங்கைன்னு கூப்பிடுறோம் நம்மளை ஆறு வந்து கூப்பிடுறாங்க அது ஆறா நொங்கு விட்டுக்கிட்டு போவாங்க இவளுக்கு விட்டு கூட நொங்குன்னு கேட்டு அதை துப்பு கெட்டவரே அது நம்ம வீட்டுக்காரர் இல்லையே நம்ம புருஷன் புருஷங்களே நீ புருஷமுகம் பாட்டியா அதே காமிக்கவே இல்லையா ஏன்னா இப்ப எல்லாருக்கும் காமிச்சாங்க கூட காமிக்காம போயிட்டாங்க அதையே இதுதான் சொல்றேன் நம்ம வீட்டுக்காரரோட நம்ம புருஷனோட ஒட்டிக்கிட்டு பிறந்த தட்டக்காயாட்ட ஒட்டிக்கிட்டு பிறந்தாலே அத தங்கச்சி அவதே நம்மளுக்கு கொழுந்தியா அவன் நம்மள வந்து இங்க நங்கையும் ஆயிருந்துங்கிறாங்க அவங்க எடுத்துக்கு வேற எதுக்கு வந்தா வந்தாங்கிறது தெரியல ஆனா என்னதான் இருந்தாலும் நேரா போய் பார்த்தாத்தான் தெரியும் ஆமா பின்ன உள்ள கொண்டு ஆட்டையை நோக்கிட்டே இருந்தா என்ன தெரியும் நாம போய் இருந்து கேட்க போனாடி சுத்தி ராட்டிய சுத்து நாங்க இங்கே சிட்ட அங்கந்து போகுது மறுபடியும் கேட்கும் சத்தம் நாங்க அதை ஏண்டி காது கொடுத்து கேட்கறேன் குழந்தையால இருந்து அவளுக்கு நம்மளுக்காட்டே இருக்கு பின்ன அவளுக்கு வேறையாவே இருக்கும் உனக்காட்டே இருக்கு அவளுக்கும் அதே இந்த மனசு பொம்பளை வேணும் எல்லாரும் ஒண்ணுங்க அதனால புத்தி மட்டும்தான் வேற வேற புத்தியா போயிடுது மத்தது எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கு அரியே அப்படி இருந்த ஒரு குழந்தைய தோழி இல்லாம நம்மள வந்து நகை நின்னாட்டே கத்தமா இல்லைன்னா கதவு என்ன எழுதுன்னு தெரியல கதவு நேற்று போய் பார்த்தா கிடக்குது நம்மளுக்கு திறந்து பார்த்தா கதவை திறந்து வாங்கி அதை தேடி சொன்னேன் நம்மளதே நீ இந்த வீடு அப்படின்னு நம்மள திறந்தாச்சு நின்று போய் பாரு வா போலாமா நீ தேடி மூத்த வைக்கி மூத்த கூட இருந்தாலே சுண்டத்தை கடிக்கிட்டு வெளியே வர கொஞ்சம் வெக்கமா இருக்குது நாம தான் இருக்கிறத கிழிச்சு கட்டுறதாச்சே நல்லா இருக்கிறத கிழிச்சு அங்கே அதுதான் நம்ம குழந்தைய பொம்பளை வேணும் இல்லாட்டியும் தான் இன்னும் போகணும் சரி அப்ப மாறப்ப வேண்டியது வீட்டுக்காரராட்டு இருந்ததுன்னா வேணும் அது வேண்டியதுனவா அப்படி முன்னாலே வந்து பார்க்கறோம் தங்காய் வந்து வாடகை முன்னாலே நின்று நங்கே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறான் ஆமா அது இந்த நங்கமாறு தங்காயத்தில் விசாரிக்கிறாங்க அதே நங்கே என்ன இங்க வந்து நங்கைன்னு அழுவறிய என்ன ஆச்சு ஐயோ நங்க உங்களை கல்யாணம் முடிச்ச கணவன் என் உடன் பிறந்த எங்க அண்ணமாறு மாளிகையில இருந்து வாருங்க ஐயோ அன்னைக்கு ஐயோ இந்த பணி போனவக்கோ ஐயோ பழத வந்து
போனவக்கோ போனவக்கோ ஐயோ நஜமா நினைக்கிறா அவ எப்படி போனவக்கோ எங்க அண்ணமாருக்கு பழுது வந்தேனேங்கோ பழுத வந்தேனேங்கோ பழுது வந்து நெதுங்கோ பழுது வந்து நெதுங்கோ எங்க அண்ணமாருக்கோ எனக்கு கொம்பேன்னு போன பக்கம் அவைகளுக்கு கொலைக்கேளமானேங்கோ கொலைக்கேளமானேங்கோ அண்ணனுக்கு எனக்கு கொலைக்கானம் மனதுங்கோ கொலைக்கானம் மனதுங்கோ அன்னைக்கு வேட்டையின் போனவியும் அவையும் வீடு வந்து தெரியலையே வீடு வந்து தெரியலையே வேட்டையும் உணவியும் வீடு வந்து தெரியலையே வீடு வந்து தெரியலையே ஐயோ நீங்க தண்டையின் போனவியும் நங்கிகளா எங்க அண்ணவாரு சமுக்கம் வந்து தெரியலையே சமுக்கம் வந்து தெரியலையே எங்க மஞ்சனையும் உணவியோ நங்கைகளா இந்த சமூகம் வந்து தெரியலையே சமூகம் வந்து தெரியலையே சண்டையில போனவங்க சமக்கம் வந்து சேரவில்லை வேட்டையில் போனவங்க வீடு வந்து சேரவில்லை அவை சேர்ந்தேன்னா சேராட்டி என்ன நாம பேசுறத நிறுத்தக்கூடாதுன்னு வர ரெண்டு பேர் என்ன பேசும் அவை வந்தேன்னோ வராட்டி என்னோ அல்ல அழுவாங்கன்னு வந்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கும் சேர்ந்து அழுகாச்சு வர மாட்டேங்குது எப்படியாக ஆமா கங்கா வந்து அரமனையில எப்படி அவங்க செத்தது தெரிஞ்சது எப்படியெல்லாம் தேடி போறாங்க எப்படியெல்லாம் அவங்களை தேடி போய் கண்டுபிடிச்சு எழுப்புறாங்க என்பதையெல்லாம் சொல்றது அது ஏன் தெரியுமா நாங்க தான் அங்கேயே போய் நேர்ல பார்த்துட்டு வந்தோமே அப்படின்னு பேசிக்கிறாங்க பாத்துக்கோ. அப்படியா அப்புறம் முடிய வந்திருக்கலாமே அதுக்குள்ள மறுக்க வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமைதியா கேட்டீங்கன்னாத்தே எப்படி போனாங்க எப்படி எழுப்புனாங்க என்னங்கிறது தெரியும். நீங்க பேசிக்கிட்டு இருந்தா என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. நேத்து பாத்தியாக்கா எப்படின்னு அப்படின்னு அதை மூஞ்சி பார்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா உப்பு நடந்தது என்னன்னு தெரியாம போயிரு. ஆகையா அந்த அரவணைக்கு முன்னாலே நின்று நங்காயிறாங்க. ஆமா அழகு உடம்புகிற போது நங்கமார் முத்தாய் பவலாய் 22 பேர்களும் அக்கா ஓ என்னமோ இப்படி மாறளவு நேரம் வடிச்சுக்கிட்டு அழுகிறாரே. அவ அழுதுட்டு போறா. அவ அழுவற கண்ணு முறையாவா இருக்குது. இத்தனை நாள் இல்லாத தங்க இன்னைக்கு அடுத்துக்கடி வந்தா இன்னைக்கத்தே அவ எல்லாம் போயிட்டாங்களாமா. எங்க சண்டைக்கு போயிருப்பாங்கடி. அது சண்டைக்கு போன பக்கம் அது எல்லாம் மாண்டு மடிஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அழுகிறாரே. யமலோகத்து படையே வந்தாலே அண்ணன் மாதிரி எதிர்த்து சண்டை செய்யறீங்க நம்ம புருஷன் கோட்டம். இந்த தங்கா சொல்றாங்க இங்க இருந்து அங்க போய் அங்க உயிரோடு இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. தூக்குன கத்திக்கு துண்டு செய்து எடுத்த கத்திக்கு செஞ்சிருவாங்க நம்மளை. இங்க இடத்துக்கு வந்தேன்னு சும்மாவே கூடி போய்க்க வேண்டாம். எல்லா பிரிவு எதிராளி சீமை கச்சப்பிரிவு கணத்தாளி சீமையிலே நம்மளுக்கு தட்டுட்டு மேய்ந்து நெருமுக சாவடி விழுப்போட்டு மேய்ஞ்சிருக்கு நெருமுக சாவடியிலே கொள்ளங்கிறது முரங்காட்டு பஞ்சம் தச்சங்கிறது அணிக்காட்டு பஞ்சும் மொண்டி ராட்டையும் முறிஞ்ச வீசனக்கோள் கொடுத்து நூத்து போலங்கிடின்னு ராய்க்கெல்லு ராய் முடை முடந்து ஓட்டு போனாங்க. அப்புறம் இவ வேத்துக்கிட்டு நீ வீரமா காட்டி போட்டு வரையா? ஐயே என்னதே 1000 பேர் பாக்குற போதே ஐயோ ஆறாள் அழுது இவனுக்கு மட்டும் வேண்டாங்க வலிவலி அழகி போயிரு. அடியே என்னதே 1000 பேர் இருந்தாலும் நம்மளுடைய புருஷனோட பிறந்தவன் நம்ம கொழுந்தியா இப்படி அழுகிற போது ஏண்டி எனக்கு அப்போ தொட்டு பாரு
தொட்டு பாரு, ஓ, பருப்புக்கு நானே நெய் தொட்டு பாரு. பார்க்க சொல்றேன். பருப்புக்கு நெய் ஏடி, நாம என்ன சுகத்தை கண்டோம்? தங்கா கூப்பிடுறான்னு நீ விரமணக்காட்டுக்கு போலாம்னு சொல்றீங்க. வேண்டாமா? இல்ல, நாம அங்க போனா உயிரோடு இருந்தா நம்மளுக்கு விடுவாங்களா? உயிரோடு இருந்ததுன்னா எடுத்த கட்டிக்கு இறையாக்காம விடமாட்டான். அதனால அம்மனே, ஐயோ நாங்க வந்து போ. அதையே செய்யறீங்களா? ஆமா, நான் மட்டும் எப்படி நாங்க போகட்டு? வாங்க, வழித்துறைக்கு போகலாம் வாங்க. வந்தேதான் ஆகணும். கண்டிப்பா வந்தே ஆகணும். அதையே நாங்க எதுக்காக வர வேணும்? எங்களுக்கு கணவன் சொல்றியே, புருஷன் சொல்றியே. இளநீ நேர் நிக்க மாட்டேங்குது இங்க. அதனால நம்மள கல்யாண மூச்சு இருந்தா, நம்ம கலத்துல தாலிய கட்டி இருந்தா நம்மளுக்கு புருஷன் சொல்லலாம். நாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு தாலி யாரு கட்டுறாங்க? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும் புருஷன். ஆனால் நங்கமார்கள் தானே அதை குழந்தையா. ஆனால் நீங்க புருஷன் சொல்ற, ஆனா எங்களுக்கு எப்படி எப்படி புருஷன் ஆவாங்க? எங்களுக்கு கை கொடுத்து கல்யாணம் பண்ணனா கணம் குறைஞ்சு போகும். விரல் கொடுத்து வாழையிட்டா உங்க வீரம் எல்லாம் குறைஞ்சு போகும். அவங்க 22 பேர்களும் வாழ வெண்ணையானதுக்கு கை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மாத்திரையும் சொல்லினாங்க. நாங்களும் ஐயோ சாமி, நாங்கள் 2 பேரும் பாருங்கடியே. ஐயோ இந்த வாழைக்கு வாழைக்கு கை கொடுத்து அக்கா 2 பேரும் தானே அந்த வாழைக்கு கை கொடுத்து நாங்க வாடி போக்கணும் இப்போ வாடி போக்கணும் இப்போ வாடி போக்கணும் வாடி போக்கணும் இந்த தென்னைக்கு கை கொடுத்து நாங்களோ இங்க தேரு போக்கணும் இப்போ தேரு போக்கணும் இப்போ தேரு போகலாம் என்ன பெரிய ஐயோ நாங்க கை கொடுத்தால் போலாம் உங்கள அண்ணனுடையோ நாங்க காணாமன் முகம் பார்க்கலையே காணாமன் முகம் பார்க்கலையே நாங்க கை கொடுத்தால் போகலாம் இனிமேல் இந்த கணவன் முகம் பார்க்கலையே கணவர் முகம் பார்க்கலையே ஐயோ நாங்க மாலையிட்டால் முதலாம் ஐயே
நாங்க 2 பேர் எங்கும் மன்னன் மூகம் பாக்கியே மன்னன் மூகம் பாக்கியே நாங்க எங்கும் மன்னன் மூலம் பாக்கியே மன்னன் மூலம் பாக்கியே என்ன சுகத்தை கண்ட ஏது சுகத்தை கண்டோம். சரி, இப்படி சிறையிலே வச்சுட்டு போனாங்க உங்க அண்ணமாரு. உண்மைதான். இன்னைக்கு வந்து எங்களை வாமான்னு கூப்பிடு உனக்கு வெக்கமா இல்ல? நங்கைகளா வெக்கப்பாடுக்கு என்ன நடக்குது? என்ன நங்க மதினி நீங்க நான் உங்களை வந்து வாங்க வலிக்க வைக்கணும் கூப்பிடு. இதுக்கு வெக்கப்பாடுக்கு என்ன நடக்குது? வாங்கினாங்க போகலாம். ஐயோ அது குழந்தையா, நாங்க அக்கா தங்கி 22 பேர் கலந்தானே கல்யாணம் முடிச்சு அரவணைக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சரி, நம்ம சந்தோஷமா தான் இருந்தோம். பிரியமா. ஆனா இப்படி எங்களை விட்டுட்டு போய் அனாதியா இந்த சிறையில வச்சுட்டு போனாங்க உங்க அண்ணன் மாருங்க. நாங்க 2 பேருக்கும் தானே அதையே எங்களுக்கு ஐயோ எங்களுக்கு பருத்தி 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 தோரஞ்ச பருத்தி தோரஞ்ச பருத்தி எங்க அண்ணன் மாதிரி எங்க அக்கா மக்களுடைய எங்களுக்கு ஒரு ஆரோ பொருத்தம் உண்டு. இந்த பொன்னி விளநாடு அத்தை வீடு சொந்தம் உண்டு. எங்களுக்கு அத்தை வீடு சொந்தம் உண்டு. தோரம்பு திருந்தான் எங்களுக்கு பொருத்தம் உண்டு. அத்தை வீடு சொந்தம் உண்டு. பருத்தி எங்களுக்கு தோரஞ்சம் பருத்தி தோரஞ்சம் பருத்தி தோரஞ்சம் பருத்தி தோரஞ்சம் பருத்தி எங்களுக்கு தானோ வெடிக்கிறியே எங்களுடைய அத்தை வீடு சொந்தம் இல்லை. எங்களுக்கு அத்தை வீடோ சொந்தம் இல்லை. தோரஞ்சம் பருத்தி எங்களுக்கு அலரோ வெடிக்கிறியே அலரோ வெடிக்கிறியே எனக்கு வெடிக்கியே எங்களுக்கு வெடிக்கியே அலரோ வெடிக்காமையா பொருத்தம் இல்லை. எங்க வீடு சொந்தம் இல்லை. எங்களுக்கு எனக்கு மாசி பருத்தி குழந்தையா எங்களுக்கு மாதிலோ ரஞ்ச பருத்தி மாதிலோ ரஞ்ச பருத்தி பருத்தி எங்களுக்கு மதுரோ ரஞ்ச பருத்தி மதுரோ ரஞ்ச பருத்தி எங்களுக்கு அது மானாரோ வெடிச்சிருந்தா அண்ணமாருடைய மாலே ஒருத்தம் உண்டு. எங்களுக்கு அந்த மாமம் வீடு சொந்தம் உண்டு. மாமம் வீடு சொந்தம் உண்டு. பருத்தி மலரோ வெடிச்சிருந்த மலையோ ரொம்ப திருந்தா எங்களுக்கு மாலே ஒருத்தம் உண்டு. மாமங்கால சொந்தம் உண்டு. ஐயோ எங்களுக்கு அந்த மாதி பருத்தி எங்களுக்கு இந்த மாதிரிலோ ரஞ்சம் பருத்தி மாதிரிலோ ரஞ்சம் பருத்தி மதுரோ ரஞ்சம் பருத்தி மதுரோ ரஞ்சம் பருத்தி எங்களுக்கு அந்த மாறோ வேடிக்கையே எங்களுக்கு அண்ணமாரோட மாலே ஒருத்தம் இல்லை. எங்களுக்கு இந்த மாமம் வீடு சொந்தம் இல்லை. மாமம் வீடோ சொந்தம் இல்லை. மலரோ வெடிக்கிறியே அந்த மலையோ ரொம்ப கிளியே மலையோ ரொம்ப கிளியே என்னை வீதி வதங்கோ எனக்கு அந்த மாலை பொருத்தம் இல்லை. இந்த மாமம் வீடு சொந்தம் இல்லை. மாமம் வீடு சொந்தம் இல்லை. அதனால்
நாங்க வர முடியாது. நீ வேணா போறதுனா போ, இருக்கிறோம்னா இல்ல போறதுன்னா போறதா வாங்க நாங்க போகலாம். அரமனைக்கு உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க? வேற மலைக்காடு வெண்முறை இங்க உங்களை அண்ணா மாதிரி போய் மாட்டு மடிஞ்ச தாவது எந்த பக்கம் எனக்கு தெரியாது. இதுக்கு முன்ன நான் எங்கால அரமனை விட்டு வெளியே வந்திருந்தாலும் தெரியும். தெக்க வடக்கையும் திருவேளாங்காடையும் வடக்க தெக்க நாடையும் வருவேளாந்தான் காடையும் வாங்கினங்க வலிக்கு துணைக்கு வாங்கினங்க போகலாம். உனக்கு ஏதாவது இருக்குதோ இல்லையோ? நாங்க என்னம்மா என்னடா நங்க மதினி இருக்கிறாங்களே எல்லா பெருமனு சொல்லித்தான் நான் ஒடியாந்து இவ்வளவு தூரம் உங்களை கெஞ்சனேன். வாங்கினங்க நான் எப்படிக்கு போய் அந்த மாதிரி பக்கத்தை பார்க்கட்டு. அது சந்தோஷம். வந்துட்டீங்களோ? உனக்கு ஏதாவது இருக்குதா? எல்லாம் இருக்குது. ஏனங்க இப்படி கேட்கறீங்க? நங்கம் அது நீங்க ஆட்டித்தான் இவ்வளவு தூரம் தேடி வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும், எந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கறீங்க அதையாவும் சொல்லுங்களேன். அப்பா ஐயோ வரமானேன்னு சொல்றீங்களேன்னு அழுகிறீங்க. நாங்க வந்து வரமுன்னு வெயி கூட நான் வாரமுன்னு வெயி. இந்த வீதியில போயிட்டு இருக்கிற போது எல்லாம் கேட்பாங்க. 4 பேர் பார்த்துட்டு கேட்பாங்க, தங்காயி உங்களோட ஆறோ 2 பேர்த்த கூட்டிட்டு போனீங்க, அது ஆறுன்னு கேட்ட என்னடி சொல்லுவேன்? என்னடா நங்கமதினு தான் சொல்லுவேன், வேற நான் என்னன்னு சொல்லட்டு? வெக்கமா இல்ல? இதுல என்ன என்னடா நங்கமதினிகள் நான் கூப்பிடும் போது எனக்கு என்ன வெக்கமா இருக்குது? நாங்க சொல்றதுக்கே உனக்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா எங்க கல்யாணமே மூச்சிரு, அப்புறம் எப்படி உனக்கு? நாங்க எங்க அண்ணமாரிக வாழதண்ணிக்கு தாலி இட்டாலும் அந்த வாழதண்ணியில் உண்ட தாலி எடுத்து நான் தேட கருத்துல போட்டேன். அது உண்மையாவது எனக்கு இல்லையாங்குள்ள நங்கையும் கூப்பிடுவது. அப்படியே வாரம்னு வெயி. என்னமோ போனா போச்சாலும் பாவம்னு சொல்லி கூட நாங்க வந்தோம்னா அப்படி கேட்கற போது நங்கையான்னு சொல்லுவேன். நீ இருக்கிற அழகு என்னோ ஒரு அந்தி சேர்ந்தோம் ஏண்டி கூட நாங்க வாரு ஏண்டி நாங்க ஏதாவது தலைக்கு எங்களுக்கு ஒரு செருப்பா? தலைக்கு என்ன? நாளைக்கு ஏதாவது என்னையா கீழே இருக்கிறது மேல போட்டு மேல இருக்கிறத கீழே போடுற. ஏய் நாங்க என்ன வேச்சிருந்தா தேனை எங்க வேக்கிறதுன்னு தெரியும். செருப்பு தொட்டுக்கிட்டு நடந்திருந்தா தேனை நாங்க எது தொட்டுக்கிட்டு போறதுன்னு தெரியும். இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். நாங்க வாங்க போகலாம். அப்படியே நான் வாரதா இருந்தால் ஏண்டி இடுப்போட கீழே ஒரு துணி நல்லா இருந்ததெல்லாம் கிழிச்சு கிழிச்சு கட்டி அப்புறம் இடுப்போட இப்படி மேல ஒரு துணி. சரி இதை கட்டிக்கிட்டு நாங்க எப்படி ஏறியும் கூட நான் ஊருக்குள்ள வர முடியும். ஓ நங்கைகளே, உங்களுக்கு என்ன நான் கட்டிக்கிற பட்டு பீதாம்பரம் நகனப்பு நாடையே இணையாட்டு நீங்களும் ஒரு கொடுத்தோனுங்கிறீங்க. அப்படி எந்த கூட வரவன்னு பாத்துக்கா. அப்படியா? சரி வாங்க போகலாம். உங்களுக்கு வேணுங்கிற அரமனையில நகனப்பு நாணயங்கள் பட்டு பீதாம்பரம் 1000 முன்பத்த பட்டு தொழில்கள் அரமனையில் இருக்குது. வாங்க நாங்க போகலாம். அரமனையில போய் எடுத்து உடுத்திக்கிட்டே போகலாம். வாங்க. கொடுப்பியா? வாங்க நாங்க உங்களுக்கு உண்டானது. அண்ணன் ரூம்ல பெரியண்ணா பொண்ணு ரூம்ல வேணுங்கிறத மாளிகையில் இருக்குதா, சின்ன ரூம்லயும் இருக்குது. 2 பேரும் வாங்க போய் எடுத்து கட்டிக்கலாம். உங்களுக்கு அலங்கார சாவடி இருக்குது. தனியரக்கும் மாளிகளே அலங்கார சாவடியிலே இளையாயிரம் பொருட்பட்ட தொழில் இருக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கட்டிக்கங்க. அப்படியா? வாங்க போலாம். அப்படி என்ன நாங்க வாங்கலை எடுத்துக்கொண்டு சரி எங்க தங்கம் தானி வாயி விநாயகியா. ஆமா அந்த தன்னோட மாளிகை கேளைத்து வாரா நங்கே போலாம் என்று வாங்க நங்கே போலாம் என்று வாங்க நங்கே போலாம் என்று வரங்க இருவேகரே வாங்க நங்கே போலாம் என்று வாங்க நங்கே போலாம் என்று வாங்க நங்கே போலாம் என்று வாராரை அழைத்து கொண்டே அழைத்து கொண்டே தன்னுடைய மாளிகைக்கு தன்னுடைய மாளிகைக்கு தந்தையால் தன்னுடைய மாளிகைக்கு தன்னுடைய மாளிகைக்கு தன்னுடைய மாளிகைக்கு தந்தையாரும் ஓட்டி வர கொண்டு இதுவே இந்த மாளிகை போய் வேணுங்கிறது உங்களுக்கு எந்த சீரை வேணுமோ, எந்த நகை வேணுமோ, எந்த நட்டு வேணுமோ போய் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வாவோம். பண்ணிட்டு வர ஏண்டி இது அலங்கார சாவடியாமா? உள்ள நிறைய இருக்க மாட்டிருக்கு. இதுக்கு முன்ன பாத்துட்டு அலங்கார நாம எனத்தக்கண்டா
நாம என்னாலும் இந்த கண்டிருந்தா தான் தெரியுமே நம்மளுக்கு பஞ்சு நூக்கிற வேலை வேணும் ஏ தெரியும் வழக்கம் ஐயோ வாங்க கடப்பதற்கு பார்க்கவே இல்லை என்று சொல்ல அங்கோ நாங்க மதுரைகள் 22 பேர்களும் அலங்கார சாவடிக்கு வந்தாங்க. அலங்கார சாவடிக்கு வரையில ஏண்டி அக்கா ஓ எத்தனை நேரம் இருக்குதுன்னு பாரு. ஏலே அடிக்கடிக்கு வச்சிருக்கு. அன்னைக்கே நம்மள குதிரையில டொக்குன்னு கூட்டிட்டு வந்திருந்தா பாத்துருப்போம். ஆமா. நம்மள தான் ஒன்னையும் காட்டலையே. ஒண்ணும் காட்டல. இன்னைக்கு இருக்குது. இந்த வாரி எத்தனைன்னு எதை எடுத்து கட்டுறது? அஞ்சாறு கட்டி பாப்போம். கட்டி பாக்கலாவா? கட்டி இந்த நீலவர்ண கண்ணாடியில் நின்று மென்னு பாப்போம். எது நல்லா இருக்குதோ அப்புறம் பாத்துக்கலாவா? இதெல்லாம் என்னது நவையா? ஐயோ எனக்கு நவையாசையே தீர உரி போடு போட்டா கண்டிருக்கிற மேலையாவது போட்டுக்கலாம் என்று சொல்லி அப்ப நங்கமாரி 2 பேர்களும் தானே அந்த அலங்கார சாவடி வந்து அம்மா பட்டம் நல்லோ பட்டைய கால சுடுத்தி வர கால சுடுத்தி பருவகையம் மேலானிந்தார் நங்கம் மேலானிந்தே சுடுத்தி வர கால சுடுத்தி சூடுத்தி பருவகையம் மேலானிந்தார் சீரகால சூடுத்தி சிறகையே அப்ப நங்கமாரி 2 பேர்களும் 6 ரூபா மூடி முடிஞ்சு 5 லட்சம் பூ முடிஞ்சு ரூபா மூடி முடிஞ்சு கோடி லட்சம் எல்லாம் போட்டியா நட்டு போட்டியல்ல போட்டுக்கிறேன் நட்டு போலாட்டி விட்டு புடிக்கிறது போட்டியல்ல பார்த்தா பச்சை கிளியாக அப்படித்தான் பாரு கண்ணாடியில திருப்பி கண்ணாடியில் காட்டு கொஞ்சம் நான் பாக்குறேன் ஆண்டவன் நம்மளை எந்த அழகா கூட்டிட்டு போவாங்க இப்படித்தான் இருக்குது பாரு. ஆமா அக்கா என்னை பார்த்தா உன்னை பார்த்தா இணையாட்ட வர நான் 2 பேரும் சேர ரோடுக்கு வந்திருக்கேன். நான் பிறந்ததே அப்படி. ஆமா ஏண்டி நான் இன்னைக்கு அந்த இடத்தோட அழகா இருக்கிறதோ ஐயோ அப்படி சொலிக்குது நீ ஆமா இப்போ அழகா இருக்கிறமே இந்த தங்கா கூப்பிடறான்னு நான் அங்க இடத்துக்கு ஏறிக்கிட்டு போகணும். எங்க தங்கா வாது கூப்பிடறாலும் வேற மாட்டாட்டு நான் அங்க இடத்துக்கு போறது அவகடக்கற காக்கா பிடிக்கிற நாம இத்தனை மச்சு மாறி முச்சு கோபுர நவன எனக்கு நவையாசையில தேரவே ஏண்டி அக்கா அக்கா நாம 2 பேரும் இத்தனை அழகா இருந்தோம். நாம ஐயர் ரோட்ல இருந்து எப்படி எல்லாம் வந்தோம் சொல்லியாவது ஏண்டி அக்கா நாம 2 பேரும் இருந்தோம் மணிய குறிச்சியில தானே அன்னைக்கு பாட பாட்டுங்கண்ணு நாம 2 பேரும் இந்த பசுமையுள்ள மகம் பசுமையுள்ள மகம் மட்டுங்கண்ணு மணி குறிச்சியில
ஐயன் மாமா பசுமையுள்ள ரசமக்கோ பசுமையுள்ள ரசமக்கோ எனக்கு ஒரு 10 பேரை கூறாமே ஐயே அத்தை மகன் மாமகன் சொல்லி நம்மள இந்த பார்வை வேலையா ஊறிட்டாங்க பார்வை வேலையா ஊறிட்டாங்க நம்மளை பார்த்து விலகுறாமை நம்மளத்தம்மக்கும் மமக்களி பரு வேலைய உரிட்டார் பரு வேலைய உரிட்டார் காரணம் தன்னையோ மாட்டேங்க நாம 2 பேரும் நேரம் உள்ளாரத்த மகம் நினைவு உள்ளாரத்த மகம் நன்னையோல மாட்டுங்கன்னு மணியும் குடிச்சிலே நாமும் தன் நினைவு உள்ள ரசமாகோ நினைவு உள்ள ரசமாகோ 2 பேருக்கு எனக்கு ஒரு நின்று வேலை ஊராவே அடியே அத்தா மகன் மாம மகன் சொல்லி நம்மள எனக்கு நேடோ வேலையோ ஊறிட்டாங்க நேடோ வேலையோ ஊறிட்டாங்க நின்று விலகுறாமை இதந்தே இன்னைக்கு நெடு வேலையோ உரிட்டார் நெடு வேலையோ உரிட்டார் 2 பேர் எத்தனையோ கனவு கண்டு வந்தோம் எத்தனையோ சொப்பனம் எல்லாம் கண்டு வந்தோம் ஏண்டி இப்ப அழுகிற அத்தை பையன் மாமன் பையன் சொல்லி வந்து ஆமா. நாம கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அவ்வளவு வெளியா இன்னைக்கு அதே மாதிரி அப்படியே இருக்கணும் இருக்கிற இன்னைக்கு